திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி 5ஆம் பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீத்தங்கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி 5வது பாட்டில் பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எல்லா உயிர்களிடத்துலையும் சுவாமி நிரம்பி இருக்கான். பூதங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகவும் அவன் இருக்கான். அந்த வஸ்துக்கள்லையும் அவன் நிறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். பஞ்சபூதங்களாகவும் இருக்கான், பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் அவன் இருக்கான். இன்னொன்று பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்கிறோம். அந்த ஸ்தலங்கள்லையும் நம்ம சிவபெருமான் தான் இருக்கார். அதனால் அந்த பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா உயிர்களிடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடியவனே பெருமானே, பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். ஆனால் உனக்கு ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது, போக்கு வரவு அப்படிங்கிறது கிடையாது. சிவபுராணத்தில் சொல்லும் பொழுது போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி உனக்கு பிறப்பு இறப்பு அப்படின்னு ஒன்று கிடையாதுன்னு நன்னா படித்த அறிஞர்கள் புலவர்கள்லாம் உன்னை பற்றி சொல்லுவா. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. அதாவது உன்னை பற்றி பாடக்கூடிய புலவர்கள் எப்படி பாடுவா? உனக்கு பிறப்புன்னு ஒன்று கிடையாது, இறப்புன்னு ஒன்று கிடையாது, எப்போதும் இருக்கக்கூடியவன், ஆதியாகவும் இருக்கக்கூடியவன், அந்தமாகவும் இருக்கக்கூடியன்னு இப்படி உன்னை பற்றின கீதங்கள் பாட்டுக்களை பாடுறவாளை பார்த்துருக்கோம். உன்னை நினச்சி உன்னை பாட்டுக்கு ஆடுறவாளை பார்த்துருக்கோம். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. ஆனால் உன்னை பார்த்தவாளை நாங்கள் பார்க்கல. உன்னை பற்றி புகழ்ந்து பாடுறவாளையும் ஆடுறவாளையும் பார்க்குறோமே தவிர உன்னை நேர பார்த்தவாளை நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறார். ஏன்னா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாமியை பார்த்ததுக்கப்புறம் அதை வெளியில் யார்கிட்டையாவது சொல்லுவாளா என்ன? இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலத்திலேயே எத்தனை பேர் சுவாமியை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பார்த்தவா எல்லாரும் சொல்ல மாட்டா, ஏன்னா அது அவளுக்குள்ளேயே வச்சுப்பா அந்த ரகசியத்தை. அதனால் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதனால மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார், கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே. உன்னை பார்த்தவாளை நாங்கள் பார்க்கலப்பா, இந்த உன்னுடைய புகழை மட்டும் பாடிண்டு ஆடின்னு இருக்கிறவாளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நீ என்ன பண்ணு, சீத்தங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மன்னனே, இந்த திருப்பெருந்துறைக்கு எதுக்கு குளிர்ச்சியான வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறை அப்படின்னு சொன்னார்னா, சுவாமி உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக குளிர்ச்சியான பகுதிக்கு அரசனாக இருந்துட்டா நம்மளுடைய அடியார்களாகிய நம்மளுடைய வெப்பங்கள்லாம் தணிஞ்சு போயிடுமா. வெப்பம் அப்படின்னா என்ன? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாப்பங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள், இதெல்லாம் வெப்பங்கள். அதனால் இந்த வெப்பத்தை போக்குறதுக்காக அந்த சீத்தங்கொள் அந்த குளிர்ச்சியான வயலுக்கு அரசராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்து நம்மளுடைய வெப்பத்தை தணிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கார். பெருந்துறை மன்னா, சீத்தங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா அப்படின்னு சொல்கிறார். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான். அதாவது சிந்தனைக்கும் அறியாய்,
எவ்வளவு சிந்திச்சாலும் அந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் சுவாமி. முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம தபஸ் பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்துட்டு சுவாமியை ஒரு சிந்தனை பண்ணுறோம், அவனோட பாதத்துலேருந்து ஆரம்பித்து அவனுடைய ரூபத்தை சிந்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவன் நினச்சா மட்டும்தான் அது கை கூடும். ஏற்கனவே சொன்னோம் அதை. அதனால சிந்தனைக்கும் அறியாய், அப்பாற்பட்டவன், நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், இப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவனை சொல்லிடவே முடியாது. யார் யார் எப்படி நினைக்கிறாளோ அவளுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அவன். அதை இங்கே திருப்பெருந்துறையில் சொல்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஏன்னா திருப்பெருந்துறையில் தான் மூலவர் சந்நிதியில் அரூபமான காட்சி சுவாமி. அங்கே லிங்க திருமேனியாகவும் இருக்க மாட்டார், ரூபமாகவும் இருக்க மாட்டார், அரூபமான காட்சி தான் அங்கே. அதனால இங்கே சொல்கிறது ரொம்ப விசேஷம். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், அவனை இப்படி தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இதுக்கு முன்னாடி வரியில் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் சொல்லும் பொழுது உன்னை பாட்டுனால பாடி கேள்விப்பட்டிருக்கோம், உன்னுடைய பாட்டுனால ஆடல் மூலமாக சொல்லி அதையும் கேள்விப்பட்டிருக்கோம், உன்னை பார்த்தது யாரும் இல்லை பெருமானே, உன்னை பார்த்தவான்னு யாரையும் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். திருப்பெருந்துறை பெருமான்கிறதுனால உன்னை பார்த்தவான்னு நாங்கள் யாரையும் பார்க்கல, அதனால எங்களுக்காக இறங்கி நீ காட்சி கொடு அப்படிங்கிறதுக்காக இந்த வரியை சொல்கிறார் சுவாமி மாணிக்கவாசக பெருமான். அதனால சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் ஏதங்கள் அறுத்து, எங்களுடைய குற்றத்தெல்லாம் போக்கி எங்களுக்கு முன்னாடி வாப்பா. உன்னை பார்த்தவாளை நாங்கள் பார்த்ததில்லை, உன் புகழ பேசினவாளை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம், அதனால எங்களுக்கு முன்னாடி நீ வா, எங்களுக்கு காட்சி கொடு, எங்களோட குற்றங்களை போக்கிட்டு எங்களுக்கு காட்சி கொடு அப்படிங்கிறார். எங்கள் முன் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான், எங்களை ஆண்டு அருள் புரி, எங்களை நீந்தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறார். ஆட்சி அப்படின்னு சொல்கிறது இறைவனால் மட்டும்தான் ஒரு உயிரை ஆட்சி பண்ண முடியும். எந்த ஜந்துவாக இருந்தாலுமே, எந்த ஒரு பிறவியாக இருந்தாலுமே, மனுஷ பிறவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிறவியாக இருந்தாலுமே யாரும் அந்த பிறவியில் இருக்கக்கூடியவா இன்னொருத்தர ஆட்சி பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் அவளை ஆட்சி பண்ண முடியாது, ஆட்சி பண்ணுறது இல்லை. சுவாமி மட்டும்தான் நம்மளை ஆட்சி பண்ணின்னு இருக்கான், அவன் மட்டும்தான் நமக்கு மன்னன். அதனால எங்களோட குற்றங்களெல்லாம் போக்கி எங்களை நீ ஆட்சி பண்ணி எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு தரிசனம் கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்படி பண்ணக்கூடிய எங்களுடைய பெருமானே பள்ளி எழுந்தருளாயே, நீ உறக்கத்திலேருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் கொடு பெருமானே அப்படின்னு வேண்டிக்கிறார் 5வது பாடலில். 6வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.